யூனி என்ன யூனி, நம்ம குலதெய்வம் கோயில் இப்படி இருக்குது, ஃபஸ்ட்லாம் எவ்வளோ செம்மையாக இருக்கும். ஆமாம், இங்கே இந்த காம்பவுண்ட்லாம் எங்கே என்ன இப்படி இருக்குது? ஆமாம் சாரா, யாருமே ரொம்ப பராமரிக்கவே இல்லை சாரா. நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ணலாமா? நம்ம எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம ஒரு காம்பவுண்ட் பண்ணலாம், ஓகேவா? செம்மையாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம பொங்கல் அன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயிலே நம்ம பொங்கல் வைக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே மீரா, நீ சொல்கிறதா மீரா கரெக்டு. நம்ம கோயிலுக்கு நம்ம தான் க்ளீன் பண்ணணும், ஓகேவா? ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் அங்கே நிறையா கட்டை இருக்குது, அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு நம்மளே ஒரு காம்பவுண்ட் வச்சிடலாம், ஓகேவா? ஜாலியாக்கா, நானும் க்ளீன் பண்ண வர்றேங்க்கா. பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதால் க்ளீன் பண்ணி எங்கள் குலதெய்வ கோயிலை நாங்கள் சூப்பராக ஆக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மண்ணில் எல்லாத்தையும் டஸ்ட்டு குப்பை கிப்பை எல்லாத்தையும் அழகாக கூட்டிட்டு ஒரு சுற்றியும் ஒரு காம்பவுண்ட் வைக்க போகிறோம், ஓகேவா? வச்சுட்டு இன்றைக்கி சும்மா ஜென்ரலாக சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் படைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், ஓகேவா? அப்போ என்ன ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குதுல்ல, இப்போ தான் பார்க்கவே செம்மையாக இருக்குது. காம்பவுண்ட்லாம் இருந்துச்சு, எதுவுமே காணோம். சாமி சிலை மட்டும்தான் இருக்குது. சரி ஓகே, சிலையாச்சும் வச்சுருக்காங்களே. ஓகே சாரா, சூப்பர் சாரா. இதேமாரி கட்டை தான் சாரா கேட்டேன். இன்னும் ஒரு 2-3 கட்டை இருந்தால் எடுத்துகிட்டு வா சாரா, அப்போ தான் காம்பவுண்ட் சுற்றியும் வைக்க முடியும். ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஓகேவா? ஓகே சாரா, ஓகே ஓகே. இன்னும் ஒன்று மிஸ் ஆகுது. ஓகே ஓகே, இந்த கட்டை ஓகே சாரா, நல்லாயிருக்கு சாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காம்பவுண்ட் வைக்க போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். யூனி வெறும் கட்டை மட்டும்தான் யூனி கிடச்சிச்சு. ஒரு பெயிண்ட் இருந்தால் கூட சுற்றி நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம், செம்மையாக இருக்கும். ஒரு ஒயிட் அண்ட் ரெட் பெயிண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். அதுதானே கோவிலுக்கு அடிப்பாங்க. பட் இப்போதைக்கு கட்டை மட்டும்தான் இருக்குது. சரி, நம்ம கட்டையை வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். நம்ம அடுத்த வாட்டி வரும்போது பெயிண்ட்லாம் இருந்தால் பெயிண்ட் அடிக்கலாம், ஓகேவா? ஓகே சாரா, சரி சாரா, ஓகே. இது ஓகேவா? இந்த அளவுக்கு சுற்றி வெறும் சாமியை மட்டும் வச்சு சுற்றி நம்ம கட்டை வச்சிடலாம் காம்பவுண்ட் மாதிரி. அதுக்கப்புறமேட்டு நம்ம டைம் இருக்கும்போது நல்லா பெருசாக வச்சு பண்ணலாம், ஓகேவா? இதுதான் கேட்டு. இதுதான் கேட்டு போகிற வழி, ஓகேவா? ஒரு குட்டி கேட் இருந்துச்சுன்னா அது வாங்கி மாட்டிடலாம், ஓகேவா? சரிக்கா, நான் ஃபஸ்ட்டு போகிறேன். செம்மையாக இருக்குது. இப்போ தான்க்கா கோவிலோட லுக்கே இருக்குக்கா, செம்மையாக இருக்குது. கேட்டு மாதிரி ஒன்று வாங்கி மாட்டிடுங்கக்கா. ஓகே குட்டியால், ஒரு கேட்டு மாதிரி வாங்கி மாட்டிடலாம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கோலம் போடலாம். எனக்கு தெரியல, ஏதோ ஒரு குட்டி கோலமாக ஃபஸ்ட்டு போடுவோம். ஸ்டார் மாதிரி வச்சு ஸ்டார் கோலம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஏதாவது சாமி கும்பிட்டுட்டு போகலாம். பொங்கல் அன்றைக்கி நல்லா கோலம் போட்டு பொங்கல் வைக்கலாம், ஓகேவா? ஓகே, ஏதோ ஸ்டார் ஓரளவுக்கு வந்திருக்கு. சாரா, என்ன கோலம் இது? ரொம்ப குட்டியாக போட்டு ஓரளவுக்கு பெருசாக போடலாம்ல. சரி ஓகே, பூ வைக்கலாம் சாமிக்கு. பூ வச்சுட்டு கொஞ்சம் ஐயோ விழுந்துருச்சு பூ, பார்த்து வழுமையாக வைக்கணும். கோலம் அழகாக இருக்குக்கா. குட்டி கோலமாக இருந்தாலும் பரவாயில்ல, செம்மையாக ஸ்டார் கோலம் போட்டிருக்கீங்க. பூவும் அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட திங்ஸ் வாங்கிட்டு வந்த திங்ஸை வச்சு படைக்கலாம், ஓகேவா? சாமி படைக்கிறதுக்கு ஒரு புது தட்டு வாங்கிட்டு வந்தோம். அந்த புது தட்டை ஓப்பன் பண்ணி விபூதி குங்குமம்லாம் வச்சு படைக்கலாம், ஓகேவா? என்ன பிடிக்கல, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, பிரிச்சாச்சு. எவ்வளோ அழகாக க்யூட்டாக குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. தட்டு க்யூட்டாக பூக்கோலம் மாதிரி போட்டு அழகாக இருக்குது. சரி வச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு குங்குமத்தை வைக்கலாம், அடுத்தது விபூதி வச்சுக்கலாம், ஓகேவா? ஓகே, குங்குமம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு விபூதியும் வச்சாச்சு. ரெண்டுமே செம்மையாக இருக்குல்ல. அடுத்தது கற்பூரத்தை எடுத்து வைங்க. சாமிக்கு பூ உதிரி பூ இருக்கா? ஓகே, அந்த உதிரி பூ போட்டுட்டு அடுத்தது கற்பூரம், அந்த கற்பூரம் வைங்க. ஓகே, ஒரு கற்பூரம் போதும். வத்தி எடுத்துகிட்டு வந்தோமே அக்கா, வத்தி அங்கே தான் அக்கா இருக்குது. 2 குட்டி வத்தி வைங்க. ஓகே ஓகே, செம்மையாக இருக்குல்ல. தட்டு பார்த்தா கோவில் தட்டு மாதிரி செம்ம லுக்காக இருக்குது. இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ட பார்க்குறேன், காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. செம்மையாக அழகாக வச்சுட்ட குட்டியால். தட்டில் எல்லாமே கரெக்டாக அழகாக வச்சுருக்கேன், வத்தி கழுப்புறோன்ட்டு. செம்மையாக இருக்குது குட்டியால், வெரி குட். இப்படி தான் சாமி கும்பிடணும். சாமி மேலே நம்ம பக்தியாக இருக்கணும், ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியால் எவ்வளோ அழகாக வச்சுருக்கால, எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டா, ஓகேவா? சரி, இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோம். பொங்கல் அன்றைக்கி நாங்கள் பொங்கல் வச்சுப்போம், ஓகேவா? சரி வாங்க. யூனி அக்கா, நல்லா பார்த்து வாங்கக்கா. நீங்களே காம்பவுண்ட் இடிச்சிடாதீங்கக்கா, நல்லா பார்த்து வாங்கக்கா.
மீராக்கா நீங்களும் நல்லபடியாக பார்த்து வாங்கக்கா, ஓகேவா? எங்கள் அக்கா சாரா அக்கா எங்க? சாரா இருங்கய்யா, நானும் வரேன். என்னை விட்டுட்டு சாமி கும்பிட்றாதீங்க, நானும் வரேன். வெயிட் பண்ணுங்க. ஆன் த வே வந்துக்கிட்டே இருக்கேன் உள்ளே நடந்து. செம்மையாக இருக்குல்ல, இது நம்ம கட்டின கோயில் மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஓகே, நம்ம 4 பேரும் வந்தாச்சு. இனிமேல் சாமி கும்பிட வேண்டியதான். நல்ல நேரம் போகுது, வாங்க சீக்கிரமாக கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வத்தி ஏற்றி வைங்க. ஓகே, வத்தி ஏற்றி வச்சாச்சு. அடுத்தது கற்பூரத்தை ஏற்ற வேண்டியதான். கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட வேண்டியதான். ஏன்னா பத்தலை. ஓகே பற்றிக்கிச்சு. ஓகே, எல்லோரும் கண்ணா மூடி சாமி கும்பிடுங்க. மணி அடிக்க போகிறாங்க. செம்மையாக இருக்குப்பா. சாமி கும்பிடுங்க கண்ணை மூடிட்டு. ஓகே, சன்னமுடி அக்கா ஃபஸ்ட்டு எனக்கு தான். ஓகே, அடுத்தது மீராக்காவுக்கு, அடுத்தது யூனி அக்காவுக்கு, அடுத்தது சாராவுக்கு, ஓகேவா? இப்போ எனக்கு தான் ஃபஸ்ட்டு விபூதி வைக்கணும். எனக்கு வைங்க. சூப்பர், செம்மையாக இருக்குது விபூதி வாசனம். நெக்ஸ்ட்டு மீராக்காவுக்கு, அடுத்து யூனி அக்காவுக்கு, அதுக்கு அடுத்தது எங்கள் அக்கா சாராவுக்கு. இப்போ குங்குமம் ஃபஸ்ட்டு எனக்கு, அடுத்தது மீரா அக்காவுக்கு, அடுத்தது யூனி அக்காவுக்கு. சாரா உனக்கு தான் கடைசி எல்லா வாட்டியும். அடுத்தது உனக்கு, ஓகேவா? செம்மையாக இருக்குது. குங்குமம் வச்சவுடனே நல்ல பொண்ணு மாதிரி இருக்கீங்க. உங்கள் 3 பேரையும் பார்த்தா இப்போ தான் பொண்ணு மாதிரி இருக்கீங்க. குங்குமம் வச்சுக்கிட்டு விபூதி வச்சுக்கிட்டு. ஓகே, செம்மையாக இருக்குப்பா. ஓகே குட்டியாலே, விபூதிலாம் வச்சாச்சா? இப்போ பிள்ளையார்கிட்ட கீழே விழுந்து கும்பிடு. சரி அக்கா, இதை கொஞ்சம் நவுத்திட்டு கீழே விழுந்து, பிள்ளையாரப்பா நான் நல்லா படிக்கணும், ஓகேவா? நான் விழுந்து கும்பிட்டது ஓகேவா? என்னது பத்தலையா? மறுபடியும் விழுந்து கும்பிடணுமா? இது ஓகேவா? பிள்ளையாரப்பா நான் நல்லா படித்து நல்ல பெரிய டாக்டராக ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.